ஹாய் காய்ஸ், இன்றைக்கி தங்கமயிலில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி தங்கத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து இதை டவுன்லோட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணதுமே மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் இப்போ வச்சுருக்கீங்களோ கரண்ட்டில் இப்போ நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதை தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை ஓகே கொடுத்துக்கோங்க. நம்பர் போட்டுக்கோங்க. நம்பர் போயிட்டு உள்ளே போட்டதுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நேம் கேட்கும். உங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து இமெயில் ஐடி கேட்கும். எந்த ஜிமெயில் வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அது யூஸில் இருக்கணும். அது உங்களுக்கு பாஸ்வேர்டுன்னு தெரிகிற மாதிரி ஒரு ஜிமெயிலாக கொடுத்து வச்சுக்கோங்க. அதையும் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபிக்கு வரும். ஓடிபி கேட்கும். ஓடிபி கேட்கவும் ஓடிபி சென்ட் ஆகும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஓடிபி சென்ட் ஆகும். சென்ட் ஆனதும் அதையும் போட்டுக்கோங்க. அந்த வெரிஃபை ஓடிபி இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும். அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் தங்கமயில் ஆப் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் போட்டு தான் உள்ளே போக முடியும். அதுக்காக இந்த எம்பின் வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு எது கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்குமோ அந்த மாதிரி பின்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. அது போடும்போது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நோட்டில் அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன ஃபோன் நம்பர் போடுறீங்க, என்னென்ன எம்பின் போடுறீங்க, அந்த மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க முதற்கொண்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனதுமே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு மேலே கொடுத்துருப்பாங்க. இது 91622 கேரட்டு கோல்டு தான் இது. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தங்கத்தை சேவ் பண்ணுற போகிறோம். எப்படின்னா, இப்போ 100 ரூபாயாக இருந்தாலும் அந்த 100 ரூபாய்க்கோட வெயிட்டு எவ்வளோ தங்கமோ அதை சேவ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு இதில் அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து இந்த டிஜி கோல்டுன்னு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டிஜி கோல்டு சேவிங்ஸ்னு இந்த ஆரஞ்சு கலர் அதுதான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதுதான் அதோட ஸ்கீமு. நிறைய பேருக்கு வந்து இது எப்படி இந்த ஸ்கீமாக எதை போடுறது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதில் போய் உள்ளே செக் பண்ணி பார்த்து படித்த வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா 75 நாளைக்கு ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ அதில் 5% அவங்க சேர்த்து நம்மளுக்கு வந்து அந்த தங்கத்தை வரவு வைக்கிறாங்க. இப்போ எப்படின்னா, நம்ம 100 ரூபாய்க்கு நம்ம இப்போ தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து அவங்க ஒரு 5 ரூபா அதில் 5% 5 ரூபா சேர்த்து அதில் நம்மளுக்கு வெயிட்டு வைப்பாங்க. இப்போ 2000 ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னா 2000 ரூபாய்க்கு எவ்வளோ 5%ஓ அதையும் சேர்த்து நம்மளுக்கு வரவு வைக்கிறாங்க. அதை நகையாகவே வெயிட் நம்மளுக்கு வரவு வச்சுருவாங்க. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா அடுத்து 150 டேஸ்க்கு மேலே 750 டேஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 3.75% பெனிஃபிட் மாதிரி அது ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அடுத்து 150 டேஸ்க்கு மேலே 2% கம்மியாகுது. அதுக்கும் அந்த 226 அந்த 225 6 நாளைக்கு மேலே அது ஒரு 2% அந்த மாதிரி அதுக்கும் கீழே கம்மியாகுது. இது எல்லாமே ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இதில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். நானும் நிறைய தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி என்னால் சேமிக்கவும் முடியலை, என்னால் எதுவும் வாங்க முடியலை. அடுத்தடுத்து ஏதோ ஒரு செலவு, அடுத்தடுத்து ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அந்த மாதிரி. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு எது தேவையோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அப்பப்போ நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது பண்ணிக்க முடியும். அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணி இப்போ நான் போட்டிருக்கேன். இது எனக்கு செட் ஆகும் அதனால போட்டிருக்கேன். மற்றது எல்லாமே அதனால இது வந்து டெய்லி நம்ம இது சேவ் பண்ணிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா டிஜி கோல்டில் மட்டும்தான் நீங்கள் டெய்லி எப்போ வேணால் பே பண்ணிக்க முடியும். அடுத்தடுத்து கொடுத்துருக்க எதுலேயுமே உங்களுக்கு அப்பப்போ பே பண்ணிக்க முடியாது. சரிங்களா? அதுக்கடுத்து வர்றதில் இந்த ஆரஞ்சு கலரில் டிஜி கோல்டு சேவிங்ஸ்ன்னு இருக்குல்ல, அதில் இருக்கிறதுல ஜாயின் நவ் கொடுத்துக்கோங்க. அதில் உங்களோட அட்ரெஸ்ஸு நேம் ஆல்ரெடி கொடுத்துருப்போம், இமெயில் ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்கும், பின்கோடு கேட்கும், பேன் கார்டு நம்பர் கேட்கும். அடுத்து நாமினி நேம் கேட்கும். நாமினி நேம் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கோங்க. அட்ரஸ் வந்து உங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் என்ன அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. பேன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் எந்த ஷாப் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வேறு அட்ரஸில் இருக்கேன். அதனால் என் பக்கத்தில் என்ன இருக்கோ தங்கமயில் ஜுவல்லரி நான் கொடுத்துக்கிட்டேன். அதை கொடுத்துட்டு அது கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. நல்லா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வந்துடும். இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நல்லா ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க.
ப்ரூஃபையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த அட்ரஸ் தான் இருக்கா, இல்லை நேம் எதுவும் சேஞ்ச் ஆகிருக்கா, பேன் கார்டு நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா, இமெயில் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டைம் 2 டைம் கூட செக் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு நம்பர் முதற்கொண்டு 2 டைம் 2 டைம் 3 டைம் கூட செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் கொடுங்க. பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இவ்வளவு தான். இது வந்து எப்படின்னா, இப்போ பேங்க் அக்கௌண்ட் எப்படி நம்மளுக்கு ஒரு இதோ அதே மாதிரி இதுவும் ஒரு நம்மளுக்கு வந்து சேமிப்பு பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட்டு. இப்போ ஓப்பன் பண்ண உடனே சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி நம்மளுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமே மேலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கத்தோட ரேட்டு என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு இங்கே கொடுத்துருக்கும். இன்றைக்கி தங்கத்தோட ரேட்டு 7060 ரூபா கிராமு அது கொடுத்துருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களை பே பண்ண சொல்லும். எதுக்காக அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, நீங்கள் அப்புறம் பே பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லை இப்போவே பே பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா அது கூட வெளியில் வந்துடும். இல்லை நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா பே பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வெயிட்டுன்னு கொடுத்துருக்கும். நீங்கள் வெயிட்டு கூட ப்ளஸ் பண்ணிவிட்டு, வெயிட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ணாவே எத்தனை கிராமுங்கிறத ப்ளஸ் பண்ணாவே கீழே இங்கே அமௌண்ட்டில் ஏறும். இல்லை நீங்கள் அமௌண்ட்டில் தான் கொடுக்க போகிறீங்க, 100 ரூபா தான் கட்ட போகிறேன், இல்லை 200 ரூபா தான் கட்ட போகிறேன் அப்படின்னா ப்ளஸ் கொடுங்க. நீங்கள் 300 கொடுக்கலாம், 400 கொடுக்கலாம், 500 கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெயிட் நீங்கள் காசு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு எத்தனை கிராம் ஆட் ஆகுங்கிறது முதற்கொண்டு மேலே உங்களுக்கு கிராம்ஸ்கில் காட்டுது பாருங்கள். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்கும்போது அது ஏறுனுச்சு. இப்போ நான் 100 ரூபா தான் ஜஸ்ட்டு பே பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்காக இப்போ பே பண்ண போகிறேன் பாருங்கள். 100 ரூபா இப்போ பே பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளவு நம்மளுக்கு 14 மில்லி வெறும் 14 மில்லி மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் 100 ரூபா அப்படிங்கும்போது. அவங்க வந்து ஒரு 5 ரூபா நம்மளுக்கு வந்து 5% நம்மளுக்கு பே பண்ணுவாங்க. மொத்தமே பார்த்துக்கோங்க, வெயிட்டு வந்து 100 ரூபாய்க்கு எவ்வளோன்னா வெறும் 14 மில்லி, 100 மில்லி, 140 மில்லி கிடையாது, 14 மில்லி மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் பே நவ் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பே ஆகும். இப்போ பாருங்கள், நான் பே நவ் கொடுக்குறேன். பே நவ் கொடுத்த உடனேயும் இப்படி ப்ராசஸ் ஆகும். நீங்கள் எதில் வேணால் பே பண்ணலாம். ஜிபே பண்ணலாம், இல்லை அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த யூபிஐ வேறு எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ எது மூலமாக வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம். இப்போ நான் ஜிபே வச்சுருக்கேன், அதனால் ஜிபே ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டேரெக்டாக எனக்கு ஜிபேக்குள்ளே போயிடும். ஜிபேக்குள்ளே போணுச்சு அப்படின்னா ஜிபேயில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகாது, அதனால் ரெக்கார்ட் ஆகலை. இப்போ பாருங்கள், நான் பே பண்ணிட்டேன். ஜிபேயில் போனதுக்கப்புறமே ஜிபேயோட பாஸ்வேர்டு கேட்கும். அதை போட்ட உடனே நம்மளுக்கு கேஷ் டெபிட் ஆயிரும் ஜிபேலேருந்து. அதுக்கப்புறம் இங்கே ஏறிடும். இங்கே காசு ஏறின உடனே இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஒரு 5 செகண்ட் வந்து மேலே ஓடும். அது ஓடினது ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு சேஃப்டிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூ சக்ஸஸ்ஃபுல்லி ஜாயின்ட் இன் டிஜி கோல்டு செயின்னு சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான். இதை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்காகனா சம்டைம் நம்ம ஏதோ ஒரு ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு சின்ன ஒரு பயம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய டைம் இதை நான் எல்லா பக்கமும் செக் பண்ணிவிட்டு தான் இதை நான் பார்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து என்னோடய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் 100 ரூபா வந்து நான் பே பண்ணியிருக்கேன். 100 ரூபாய்க்கு வந்து எனக்கு வந்து 14 மில்லி தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. 100 ரூபாய்க்கு 14 மில்லி இன்னையோட ரேட்டுக்கு 100 ரூபா கொடுத்தா எவ்வளோ கிடைக்குமோ அது எனக்கு கிடச்சிருக்கு. அவங்க சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லிகிராம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 5% அதுலேருந்து 100 ரூபாயிலேருந்து ஒரு 5 ரூபாய்க்கு என்ன தருவாங்களோ அது கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலரில் மறுபடியும் அந்த டிஜி கோல்டு அது வேறு ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே இதுக்குள்ளே வந்துடும். இதில் ரெசிப்ட்டுன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன பே பண்ணியிருக்கோமோ அதே காட்டும். அடுத்தடுத்து நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா இதே மெத்தடில் பே பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன இது மாதிரி இது தொடர்பான வேறு எதுவும் சந்தேகம் உங்களுக்கு வீடியோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். உடனே நான் ரிப்ளை பண்ணாலும் 1க்கு 2 கமெண்ட்ஸ் கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதை பற்றின வேறு அடுத்ததும் ஒரு ஸ்கீம் இருக்குது. நம்ம பணமாக மாதம் கட்டுறது, அதில் பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. ஆனால் இது நம்ம எடுக்க போகும்போது செய்கூலி சேதாரம் கட்டணும். தேங்க்யூ ஸோ மச்.